ஆதவ் அர்ஜுன் அவர்கள் தன்னுடைய பேட்டியில பேசின விஷயங்கள் நீங்க கூட்டணியில இருக்கிற திமுகவை விமர்சிக்கும் வகையில அந்த பேச்சுக்கள் இருந்தது. அவராக பேசினாரா, பின்னணியில இருந்து திருமாவளவன் அவர்கள் சொல்லிக் கொடுத்து பேசினாரான்ற அளவுக்கு இப்போ பேசப்பட்டுட்டு இருக்கு. அந்த கேள்விக்கு ஒரு ஹாட்ஸ் ஆஃப் உங்களுக்கு வெளிப்படையான பளிச்சுன்னு கேட்டிருக்கிறீங்க. கடந்த 2 வாரங்களாக வந்து விசிகா தலைவர் அப்படி சொல்லிவிட்டார், தலைவர் இப்படி சொல்லிவிட்டார் என்று திசை திருப்பக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். உங்க கட்சியில முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கிற ஒருத்தரே வந்து கிட்டத்தட்ட திருமாவளவன் அவர்களுக்கு அடுத்ததாக இருக்கிற ஒருத்தரே வந்து இந்த விஷயத்த சொல்லும் போது இதை எப்படி வந்து திசை திருப்பலா எடுத்துக்க முடியும்? இது டைரக்டா தான் எடுத்துக்கணும். எங்களுடைய தலைவருடைய குரல் தான் எங்களுடைய கட்சியோட குரல். ஒன்றிய செயலராக இருக்கட்டும், முகாம் செயலராக இருக்கட்டும், நகர செயலராக இருக்கட்டும், எந்த பொறுப்புல இருக்கட்டும், இது வந்து தனிப்பட்ட முறையில அண்ணன் ஆதவ் அர்ஜுனுடைய கருத்து, இது கட்சியுடைய கருத்து எல்லாம் சொல்லிவிட்டார். ஆதவ் அர்ஜுனா அவர்களை கூப்பிட்டு பேட்டி எடுத்திருப்பது அப்படிங்கிறது பின்னாடி விசிகாவினுடைய நிலைப்பாடு, விசிகாவினுடைய தேவை, விசிகாவினுடைய குரலை அப்போ இந்த இன்டர்வியூ வந்து எடுத்துட்டு போகலையா? அப்ப அது எதுக்கான இன்டர்வியூ? எதிர்மறையா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அதிகார பகிர்வுன்னு பேசினதோட ஏன் அதை தொடர்பு படுத்தக்கூடாது? அந்த பதவி வேணும்ன்றது அதிகார பகையுற அதிகாரமே எங்கள் கையில சொல்றோம். ஓப்பனா தான் அடிக்கிறோம். எங்க கொடி கோட்டையில பறக்குன்னு சொல்றோம். நீங்க அதிகார பகிர்வுங்கிறீங்க. அதாவது துரைமுருகன் வந்து ரொம்ப அரசியல நுணுக்கம் நடந்தவரு, அனுபவசாலி, வயசில் மூர்த்தவரு, கலைஞரோட எல்லாம் வந்து களமாடியவரு, அவரே துணை முதல்வர் ஆக்கினால் பொருத்தமாக இருக்குமே என்ற கருத்தும் இருக்கிறது. ஆனா அண்ணன் மறுத்துட்டாரு, நான் வாங்க மாட்டேன், நான் நிறைய பொறுப்புகள் இருக்கு. இல்ல, துரைமுருகன் மறுத்து விட்டாரா இல்ல அவருக்கு கொடுக்கப்படலையா? மது போதை ஒழிப்பு மாநாடுங்க. இது தமிழர்களுடைய கோரிக்கை, மக்களுடைய கோரிக்கை நம்ம வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப பார்த்தீங்கன்னா நாங்க சரியான பாதையில் செல்கிறோம் என்பதற்கு யாரு சர்டிபிகேட் கொடுக்கிறார்? ஹெச் ராஜா சர்டிபிகேட் கொடுக்கிறார். அப்ப நாடு ஃபுல்லா ஒரு மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வாங்க, கமிஷன் அமைங்கன்னு கேட்டுக் கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு விசிக்கல ஆதவ் அர்ஜுன் அப்படி சொல்லிவிட்டார், இவர் இப்படி சொல்லிவிட்டார் என்று சொல்லுவது திசை திருப்பல் இல்லாமல் வேற என்ன? ரொம்ப பரிதாபமா வெக்கமா இருக்கு, எங்க கவலையா இருக்கு. வந்து உண்மையிலே இது மது ஒழிப்புக்காக பண்ணுதா இல்ல வேறு சில ஆதாயங்களுக்காக அரசுக்கு அழுத்தம் கொடுக்குதா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் இடத்தை கொடுப்பது விசிகாவினுடைய செயல்பாடுகளை தான். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விசிகாவை சேர்ந்த திரு அகமது ஷாகிப் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள விசிகா சார்ந்த பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ முக்கியமாக தமிழ்நாடு அரசியல் வட்டாரத்துல விசிகா சார்ந்த பேசுபொருள்கள் தான் எழுந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய கட்சி சார்ந்தது, அதிலும் குறிப்பாக ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து தன்னுடைய பேட்டியில பேசின விஷயங்கள் நீங்க கூட்டணியில இருக்கிற திமுகவை விமர்சிக்கும் வகையில அந்த பேச்சுக்கள் இருந்தது. இது வந்து அவராக பேசினாரா, பின்னணியில இருந்து திருமாவளவன் அவர்கள் சொல்லிக் கொடுத்து பேசினாரான்ற அளவுக்கு இப்போ பேசப்பட்டுகிட்டு இருக்கு. என்னதான் நடக்குது அங்க கட்சிக்குள்ள? அவருடைய பேச்சு எதை காட்டுகிறது? ஆக்சுவலா அந்த கேள்விக்கு ஒரு ஹாட்ஸ் ஆஃப் உங்களுக்கு வெளிப்படையான பளிச்சுன்னு கேட்டிருக்கிறீங்க. சில ஊடகங்கள்ல வந்து நிறைய விவாதங்கள் போய் கொண்டிருக்கிறது. குறிப்பா எங்களுடைய ஒட்டுமொத்த கட்சியினுடைய நிர்வாகியுடைய போக்கஸும், பிரதேச சிறுத்தை கட்சியினுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய அந்த கவனமும், குறிப்பா தலைவருடைய கவனம் எதில் இருக்கிறோம் என்று சொன்னால், எதிர்வரும் அக்டோபர் 2ஆம் தேதி மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் நடக்கக்கூடிய, உளுந்தூர்பேட்டை நடக்கக்கூடிய அந்த மாநாட்டை வெற்றி பெற செய்ய வேண்டிய போக்கஸ்ல இருக்கும். அதே திசை திருப்பும் முகமாக வந்து எதையெல்லாமோ வைரல் ஆகிட்டு இருக்கிறாங்க. கடந்த 2 வாரங்களாக வந்து விசிகா தலைவர் அப்படி சொல்லிவிட்டார், தலைவர் இப்படி சொல்லிவிட்டார் என்று திசை திருப்பக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். ஒரு கட்டத்துல என்னன்னா, திமுகவுடைய கூட்டணியில் நீங்க இல்ல, உடைய போகிறது, ஏதோ அதிமுக சேர போகிறார் என்றெல்லாம் வந்து கருத்து பதிவு செய்தார்கள். அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து விசிகால நடக்கிற ஒரு விஷயம் டைரக்டா இல்ல, பட் நார்மலா ஒரு விஷயம் நடக்குது. ஒருவேளை இது இப்படியா இருக்குமோ அப்படின்னு யூகத்தின் அடிப்படையில் எழுப்பப்பட்டது. ஆனா இப்ப நடந்திருக்கிற விஷயம், உங்க கட்சியில முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கிற ஒருத்தரே வந்து கிட்டத்தட்ட திருமாவளவன் அவர்களுக்கு அடுத்ததாக இருக்கிற ஒருத்தரே வந்து இந்த விஷயத்த சொல்லும் போது இதை எப்படி வந்து திசை திருப்பலா எடுத்துக்க முடியும்? இது டைரக்டா தான் எடுத்துக்கணும்.
அதாவது நீங்க சொல்றீங்க திருமாவளவன் எங்க தலைவருக்கு அடுத்தது அப்படி சொல்றீங்க. நீங்க ம். சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து எங்க கட்சியில வந்து துணை பொதுச் செயலாளர் தோழர் ஆதவ அர்ஜுனா சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க அப்படிதானே? பொதுச் செயலாளர் ஆமா, வந்து ஆதவர்ஜுன். அடுத்த போஸ்டா அல்லது துணை பொதுச் செயலாளர் திருமாவளவனுக்கு அடுத்த போஸ்டா? பொதுச் செயலாளர் அண்ணா ரவிக்குமார் இருக்கிறார்கள். சிந்தனை ம். செல்வன் அண்ணன் இருக்காரு. அவருக்கெல்லாம் நீங்க அழைத்து நீங்க ஒரு பேட்டி கேட்டிருக்கலாமே. சம்பந்தப்பட்ட அந்த தந்தி தொலைக்காட்சி ஓப்பனா சொல்றேன். ம். கிட்டத்தட்ட 13 துணை பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க. அவர்களிடம் ம். இந்த பேட்டியை கேட்டிருக்கலாமே. சரி அதான் இவனுங்க எங்களுமே அதுக்கெல்லாம் கரடியா கத்திக்கிட்டு இருக்கிறவன் 2ஆம் கட்ட 3வது தலைவர்களாக களத்தில் நின்று கொண்டிருக்கிறவன் எங்களை கூப்பிட்டு தந்தி டிவி அதே கேள்வியை கேட்டிருக்கலாமே. ம். ஏன் இந்த கேள்வி நான் முத்தாய்ப்பா வைக்கிறேன்னு சொன்னால் தந்தி தொலைக்காட்சியை பொறுத்தவரையில விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அந்த பரப்புரையையோ எங்க கொள்கையோ எடுத்து சொல்லக்கூடிய தொலைக்காட்சி அல்ல. நான் தந்தி தொலைக்காட்சி மீது எனக்கு எந்த வேற வன்மமோ அது பெரிய ஒரு பகையோ கிடையாது. கடந்த 2.5 வருஷமா நீங்க பாருங்க. வரக்கூடிய செய்திகள்லாம் எப்படி வருகிறது? இப்படித்தான் வருகிறது. எதிர்த்து செயல்பாடுக கம்பு வெட்டி போடுற மாதிரி வேற மாதிரி தான் திசை போற மாதிரி தான் இருக்கிறது. அதுல வந்து நெறியாளராக இல்ல இருக்கக்கூடியவர்கள் கூட அப்படின்னா அந்த நேர்மையற்ற அப்படின்னா ஆதவ அர்ஜுனா அவர்களை கூப்பிட்டு பேட்டி எடுத்திருப்பது அப்படிங்கிறது பின்னாடி விசிகாவினுடைய நிலைப்பாடு, விசிகாவினுடைய தேவை, விசிகாவினுடைய குரல அப்போ இந்த இன்டர்வியூ வந்து எடுத்துட்டு போகலையா? அப்ப அது எதுக்கான இன்டர்வியூ? எதிர்மறையா தானே நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப நீங்களே என்ன கேள்வி கேட்டீங்க? உங்கள் தலைவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர் வந்து இப்படி பேசுறான்னு சொல்றீங்க. அப்ப அடுத்த நிலையில் சொல்லி வேற ஆளை கொண்டு வந்து போக்கஸ் பண்ற அளவுக்கு இந்த பேட்டி இருந்திருக்கு. நீங்க திட்டமிட்டு இட்டுக்கடி சொல்லக்கூடிய ஆள் இல்லை. நான் உங்களை 2 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறேன். அப்ப என்னன்னா எங்களுடைய தலைவருடைய குரல் தான் எங்களுடைய கட்சியோட குரல். தலைவர் எழுச்சி தமிழர் திருமா என்ன சொல்றாரோ அதுதான் எங்களுடைய கொள்கை. அது எத்தனைய ஒன்றிய செயலராக இருக்கட்டும், முகாம் செயலராக இருக்கட்டும், நகர செயலராக இருக்கட்டும், எந்த பொறுப்புல இருக்கட்டும். எங்க ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகளுடைய குரல் என்னன்னா எங்க தலைவர் என்ன சொல்றாரோ அதை கட்டுப்பட்டு நாங்க போயிட்டு இருப்போம். எங்க கட்சியுடைய கொள்கை அதுதான். அது அல்லாமல் தனிப்பட்ட முறையில வந்து சொல்லக்கூடியவர்கள் வந்து கருத்து பதிவெல்லாம் கட்சியுடைய கருத்தாக வராது. அதுதான் அண்ணன் எஸ் பாலாஜி நேற்று கூட தெளிவா சொன்னார் எம்எல்ஏ. இது வந்து தனிப்பட்ட முறையில அண்ணன் ஆதவ் அர்ஜுனுடைய கருத்து. இது கட்சியுடைய கருத்து இல்லை என்று பாலாஜி சொல்லிவிட்டார். இப்போது கூட அண்ணன் வன்னியரசு வந்து என்ன சொல்றாரு? அவெல்லாம் மூத்த தலைவர்கள். என்னுடைய கட்சியில வந்து மூத்த நிர்வாகிகளா இருக்கிறாங்க. இப்படி ம். அவங்களை கூப்பிட்டு நீங்க கேட்டிருக்கலாமே. அதான் என்னுடைய கேள்வியா இருக்கு. அவர் என்ன சொல்லிட்டாரு? நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம். அப்ப இந்த கருத்து ஏன் வயலாக்கப்படவில்லை? ம். இப்போ அண்ணன் ரவிக்குமார் இல்ல எங்க பொதுச் செயலாளர். ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசுவதனுடைய பின்னணியில இருக்கிற ஒற்றை வரி என்னவா அவர் அழுத்தமா சொல்றாருன்னா, எங்களுடைய தலைவர் துணை முதல்வராக ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. அப்போ அந்த பேசிஸ்ல தானே அவர் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறாரு. நாங்க அதை தாண்டியே சொல்லிட்டு இருக்கோமே. எங்க தலைவர் பிரதமராக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம். ம். இது வைரலாக்குங்க பார்ப்போம். இப்ப நான் சொல்றோம் இல்லையா? எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை இந்தியாவை ஆளக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. இந்தியாவுடைய பிரதமராகக்கூடிய அளவுக்கு அவருடைய அறிவாற்றல் இருக்கிறது. அனுபவம் இருக்கிறது. தகுதி இருக்கு நான் சொல்றேன். இதை வைரலாக்குங்க பார்ப்போம். இதை ம். வைரலாக்க மாட்டேங்கிறீங்க. கூட எவ்வளவு பெரிய இதோட பெரிய கூட நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ம். 2031 2031 விடுதலை சிறுத்தை கட்சி தான் ஆட்சி அமைக்கும் என்று சொல்கிறோம். என்றைக்காக வைரலாக்கி இருக்கிறீங்களா? வைரலாக்குங்களா பார்ப்போம். இது ம். எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியிலையும் தன் தொண்டர்கள் வந்து உடைய ஆசை. இப்ப விசிக்கல நாங்க எங்க தலைவரை வந்து முதல்வராக்குவோம்னு சொல்லுவோம். பிரதமராக்க சொல்லவில்லையா? அது போல ஒவ்வொரு கட்சியிலையும் வந்து அதிகாரத்துல வந்து அமர வேண்டும் என்பது வந்து விரும்புவார்கள். அதை ஏன் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல கொண்டு போறீங்க என்று கேட்கிறோம். மற்றபடி இதுல எனக்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் இருப்பதா தெரியவில்லை. இல்ல இப்போ உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆகப் போகிறார். அதற்குரிய அனைத்து கட்ட விஷயங்களும் முடிஞ்சிருச்சு. இல்ல பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சிருச்சு. கூடிய சீக்கிரம் அது நடக்கப் போகுது. இப்படியான சூழ்நிலைகள் இப்போ ஒரு ஒரு பக்கம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அதே அ பதவி, துணை முதல்வர் பதவிக்கு உரிய அந்த இடத்துல திருமாவளவன் அவர்களை வைத்து இப்ப அவரு பேசுகிறார். இப்படிங்கிற இந்த ஒரு பாயிண்ட்ல விசிகாவினருடைய மற்ற மூத்த நிர்வாகிகளாக இருக்கட்டும், இல்ல அடிமட்ட தொண்டர்கள் வரைக்குமே கேட்கிறேன். அதுக்குள்ள நீங்களும் இருக்கீங்க. உங்களுடைய ஒப்பீனியன் என்னவாக இருக்கு? உதயநிதி அவர்களுடைய துணை முதல்வர் பதவி குறித்து ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசினதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்கிறதா? என்னை பொறுத்த நேரடியான கேள்வி, அழகான கேள்வி கேட்கிறீங்க. ம். இதற்கு தலைவரே பதில் சொல்லிவிட்டாருங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை திமுக அரசு துணை முதல்வராக வந்து தேர்ந்தெடுத்தால் நாங்கள் வரவேற்கிறோம் என்று தலைவரே சொல்லிட்டார. சொல்லிய பிறகு எனக்கு மாற்று ஒப்பீனியன் எனக்கு என்ன இருக்க போகுது? இல்ல ஆனா நானும் வரவேற்கிறேன். மனசுல இருக்கிற அந்த வேதனைய அவரா சொல்ல முடியாதுல்ல. யாராவது ஒருத்தர வச்சு சொல்ல வைக்கணும்ல. அந்த பாயிண்ட்ல ஏன் பார்க்க கூடாது இத? நான் ஏன் சொல்லலப்பா, மனசுல நீங்க தான் சொல்ல வேதனை வைக்கணும். இருக்குன்னு எப்படி சொல்றீங்க என்ன? ம். மனசுல ஒன்னை வைத்துக் கொண்டு உதட்டில் ஒண்ணு பேசக்கூடிய எங்க தலைவர் கிடையாது. ம். எல்சிதமரையை பொறுத்த வரைக்கும் தெளிவா பேசக்கூடிய ஆளு. கொள்கை அடிப்படை தான் கூட்டணின்னு சொல்கிறாரு. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டா நாங்க வெளியே செயல்படுறோம் அப்படிலாம் கிடையாது. வேங்க வயலா ரோட்ல நின்று இருக்கிறோம்.
இல்ல அந்த பதவி ஆம்ஸ்டாங் வேணும்ன்றது பிரச்சனை நோக்கி அதிகார நின்றது. அதிகார பகிர்வுன்னு பேசினதோட ஏன் அதை தொடர்பு படுத்தக்கூடாது அந்த பதவி வேணும்ன்றதுல? ஒண்ணு அதிகார பகைவர் என்ன அதிகாரமே கையெடுப்போம் சொல்றோம். ஓப்பனா தானே அடிக்கிறோம். ம். கோட்டையில் ஒரு நாள் கொடி ஏற்றுவோம். எங்க கொடி கோட்டையில பறக்குன்னு சொல்றோம். நீங்க அதிகார பகிர்வுங்கிறீங்க. அதாவது இது கூட்டணி தர்மம் 26லயா? என்பது வேறு. 26லயா? 31ல 31ல. 31ல நாங்க ஏத்துவோம். நாங்க டார்கெட் வச்சு வேலை செய்வோம். அதுக்காக என்ன பண்றது? அந்த டைம்ல தலைவர் முடிவு எடுப்பாருங்க. நாங்க தொண்டர்களாக நாங்க என்ன செய்றோம்னா, நீங்க கேட்ட கேள்வி என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் சொல்றீங்க இல்லையா? இத மாரி எல்லாரும் ஒப்பீனியன் சொல்லலாம். 144 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க. பொதுச் செயலாளர் இருக்காங்க. கட்சியில வந்து நிறைய துணை பொதுச் செயலாளர்கள் இருக்கிறாங்க. 13 துணை பொதுச் செயலாளர் இருக்காங்க. ஒவ்வொரு ஆள் தனித்தனி கருத்தை சொல்லலாம். அந்த கருத்து எல்லாம் கட்சியுடைய கருத்தா ஆகாது. உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரையில எங்க கட்சியுடைய பார்வை, எங்க தலைவருடைய பார்வை, என்னுடைய பார்வை. எப்படி பார்க்கிறோம்? கடந்த காலங்கள்ல ஒரு 3 வருடங்களுக்கு முன்னால் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எப்படி இருந்தாரு? இப்ப எப்படி இருக்கிறார்? முதிர்ச்சி பெற்றிருக்கார். நிறைய அனுபவங்கள் வந்துட்டு பக்குவப்பட்டிருக்கிறார். உதயநிதி அவர்களை வந்து துணை முதல்வராக ஆக்க வேண்டியதும் ஆக்க வேண்டாம இருக்கிறது வந்து விசிகாவுடைய பலன் கிடையாது. இது யாருடைய மேட்டர்ன்னு சொன்னால் அங்க இருக்கக்கூடிய திமுகவுடைய எம்எல்ஏக்கள், திமுகவுடைய அமைச்சர்கள், திமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் வந்து எடுக்க வேண்டிய முடிவு. அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்தால் நம்ம எல்லாரும் வரவேற்றுட்டு போறோம் அவ்வளவுதான். இது திமுகவுல எந்த சலசலப்பும் இல்லை. திமுகவுல எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் இல்லை எங்க போது நாங்க விசிக நாங்க எதிர்க்க போறோம். ஒன்று. 2வது திரு உதயநிதி ஸ்டாலின் அவங்க மட்டும் தான் வந்து ப்ரப்போஸ் பண்றாங்களா? இல்லையே. கட்சியில திமுக கட்சியில நான் நெருக்கமாக இருக்கிறேன். நிறைய தோழர்கள் நெருக்கமாக பழகி கொண்டிருக்கிறார்கள். கூட்டணிக்கு அப்பாற்பட்டு எங்களுடைய சமூக அடிப்படையிலும் நிறைய தோழர்கள் அங்க இருக்கிறார்கள். கட்சி பொறுப்புல இருக்காங்க. அவர்களாம் என்கிட்ட என்ன சொன்னது தெரியுமா? நேரடியா சொல்லி பகிர்ந்து கொள்கிறேன். அண்ணன் துரைமுருகன் இருக்கிறாரு. எங்க பெரியத்தா துரைமுருகன் வந்து ரொம்ப அரசியல நுணுக்கம் நடந்தவரு, அனுபவசாலி, வயசில் மூர்த்தவரு, கலைஞரோட எல்லாம் வந்து களமாடியவரு. அவரே துணை முதல்வர் ஆக்கினால் பொருத்தமாக இருக்குமே என்ற கருத்தும் இருக்கிறது. ஆனா அண்ணன் மறுத்துட்டாரு. நான் வாங்க மாட்டேன். நான் நிறைய பொறுப்புகள் இருக்கு. நான் பொதுச் செயலாளர் இருக்கேன்னு அவர் சொல்லிவிட்டதாகவும் சொல்றாங்க. அது போல ராசா அவர்கள் இருக்கிறாங்க. ராசா துரைமுருகன் நம்ம வந்து இல்ல துரைமுருகன் மறுத்து விட்டாரா இல்ல அவருக்கு கொடுக்கப்படலையா? இல்ல அவங்க சொன்னது திமுகவுடைய நண்பர் தோழர்கள் சொன்னாரு. ஒரு 3 பேர் அடிபட்டதாம். உதாரணமாக ராசா அவர்கள். ராசா அவர்களை பொறுத்தவரையில அவர் ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்த சமூகத்தை சார்ந்தவரா இருக்காரு. கலைஞர் காலத்திலேயே வந்து இருந்தவர். திகாவுடைய காலத்திலேயே வந்து களமாடியவர். கருத்தியலாக வந்து ரொம்ப உள்வாங்கினவர். அவர் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பொதுவாக வந்து எல்லா மட்டத்திலையும் பழகக்கூடிய ஒரு தோழராக இருக்கிறார். பார்லிமெண்டரி அஃபேர்ஸா இருக்கட்டும், பை லாங்குவேஜ், ட்ரை லாங்குவேஜ்ல எல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப இது இருக்கிறது, திறமை இருக்கிறது. ராசாவை கூட வைக்கலாமே என்கிற கருத்தும் இருக்கிறதா. அப்போல என்ன சமூக அடிப்படையில பாத்தீங்கன்னா நாடார் சமூகத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாம இருக்குது திமுகல. அதனால வந்து நாடார் சமூகத்தில இருந்து ஒரு ஆளை கொண்டு வந்துருவான்னு சொல்லி சமூக அடிப்படையில பேசப்பட்டிருக்கு. குறிப்பா எங்களுடைய தொகுதியில இருக்கக்கூடிய திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில 40 ஆண்டு காலம் களமாடி கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய பேரும் வந்து அங்க சில ஆட்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவருடைய ஆளுமை, அவர் மூத்த இதா இருக்கிறாரு, அதிமுக தொடர்புல இருக்கிறாரு, பிஜேபியுடைய நிர்வாகி தொடர்புல இருக்கிறாரு, சர்வ கட்சியுடைய ஆளுமை செலுத்தும் நபராக இருக்கிறாரு. அதோட மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவருடைய வழக்குகள் அந்த மாதிரி இடி ஐடி எல்லாம் வந்து சமாளித்து திறம்பட கட்சி நடத்துறாரு. அப்ப நாடார் சமூக மக்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவ கொடுக்கவா இருக்குமே என்ற அடிப்படையில அனிதா ராதாகிருஷ்ணன் அளவுக்கு ஏன் நம்ம பண்ணக்கூடாதுங்கெல்லாம் வந்து சில ஆட்கள் பேசலாம் சொல்றாங்க. யாரு முடிவெடுக்கிற இடத்துல யாரு இருக்கா? நானும் நீங்களே இல்லையே. துணை முதல்வர்ங்கிற முடிவெடுக்கிற இடத்துல திமுக கட்சியும் அந்த எம்எல்ஏக்கள் அமைச்சர்களும் இருக்கிறார்கள். அப்ப அவங்களுடைய முடிவை வந்து நாம பத்திரிகையில பேசி என்ன செய்ய, ஊடகத்துல பேசி என்ன பிரயோஜனம் இருக்கிறது? ஒரு அதாவது விசிகாவினுடைய கூட்டணி, அதாவது விசிகாவினுடைய ஹெல்ப் இருந்தாதான் வட மாவட்டங்கள்ல திமுகவால ஜெயிக்க முடியும். திமுக வந்து தனிச்சு நிற்குமா, அதற்கு திராணி இருக்கிறதான்ற இந்த பேச்சுக்கள் எல்லாம் திமுக மீதான நேரடி தாக்குதலா இருக்கு. இதனுடைய பின்விளைவுகள் யாரு இப்படி பேசலாம்? தெரியலையோ. தனியா நிக்க திராணி இருக்கா திமுகன்னு யாரு இந்த கருத்து சொன்னது? யாரு? விசிகாவா? ஆதவர்ஜுனா அவர்கள் பேசின இதுல சொல்றாங்க. அதாவது தனிப்பட்ட அவரை தான் கூப்பிட்டு கேட்க வேண்டும். வட மாவட்டங்கள்ல விசிக துணை இல்லாம ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ற ஒரு விஷயம். இப்போ திமுகவுக்கு விசிகாவினுடைய துணை வேணும் அப்படிங்கறத அவர் சொல்லும் போது இங்க இன்னொரு கேள்வி, அப்ப விசிகாவுக்கு திமுக துணையும் வேணும்ல, பரஸ்பர துணை தானே அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல? அந்த கேள்வியை கேட்க வேண்டிய இடத்துக்கு கொண்டாந்து விட்டுட்டாருல. இப்போ உதாரணமாக கடந்த 2022 செப்டம்பர் 5ஆம் தேதி எங்களுடைய ஊர் காயல்பட்டத்துல தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு, எழுச்சி தமிழர் அவர்களுக்கு
கண்ணிய தமிழர் காகித மில்லத்து விருது வழங்கணும். அதுல ஒரு 1.5 மணி நேரம் பேசினார். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னார். நான் அதை அப்படியே வழிமொழிகிறேன். 7.25 கிராம் என்பது திமுக, நாங்க விசிக 1/4 கிராம் தான். இந்த 1/4 கிராம் 7.25 கிராமோடு சேரும்போதுதான் 8 கிராம், 1 பவுண்ட் என்ற சொல்லாடல் வரும். அப்ப கூட்டணியில அவன் பெரியவர் இவர் பெரியவன் எல்லாம் இல்ல. 1 பவுனு அப்படின்னு சொன்னோம்னா 7.25 கிராமுக்கு 1 பவுன் சொல்ல மாட்டாங்க. 7 கிராமுக்கு 1 பவுன் சொல்ல மாட்டார்கள். எங்க விசிக ஒரு 1/4 கிராம் சேர்ந்து 8 கிராமாக ஆகும்போதுதான் அதான் கூட்டணி தர்மம், அதான் 1 பவுன் என்று சொல்லக்கூடியது. இதை அழகாக விளக்கினார். அந்த விளக்கத்தை நான் வழிமொழிகிறேன். உண்மையிலேயே நாங்க கூட்டணி தர்மத்தை பார்க்கிறோம். விசிக ஓட்டு திமுக வேணுமா? கண்டிப்பா வேணும். விசிக ஓட்டு மட்டும் திமுக தேவையில்லை. மதிமுக ஓட்டு வேண்டும், காங்கிரஸ் ஓட்டு வேண்டும், கம்யூனிஸ்ட் இடதுசாரிகளுடைய ஓட்டு வேண்டும், என் அண்ணன் வேல்முருகன் பால்முருகன் கட்சி வேணும், மாமகவுடைய ஓட்டு வேணும். இப்படி பாத்தீங்கன்னா எல்லா கூட்டணி கட்சியுடைய ஓட்டுகளால தான் நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம். அது போல விசிகாவுடைய வெற்றியும் திமுகவுடைய ஓட்டு, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக, அண்ணன் வேல்முருகன் கட்சி, அதான் பால்முருகன் கட்சி, மாமக எல்லாருடைய ஓட்டையும் சேர்ந்துதான் விசிக வெற்றி பெற்றிருக்கிறது. இது ஒரு கூட்டணி தர்மம். ஒரு சாம்பார் இருக்குன்னா கத்திரிக்காய் பெருசா, கேரட் பெருசா, பருப்பு பெருசான்னு சொல்லி பிரிக்க முடியாது. ஒரு கூட்டணின்னு விட்டது. அப்ப பரஸ்பரம் கொள்கை அடிப்படையில தான் பயணிக்கிறோம். இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த பிரிவும் கிடையாது. யாரு பெரியவன் யாரு சின்னவன் இல்லை. எல்லாம் ஒரு கொள்கை அடிப்படையில கூட்டணியில இருக்கிறோம். அந்த அடிப்படையில ஒற்றுமையா நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம். ஓகே. இல்ல கூட்டணியில ஒவ்வொருத்தரும் ஏற்ற தாழ்வுகள்லாம் கிடையாது. எல்லாரும் ஈக்குவல் தான் அப்படின்ற போதும் இருந்தாலும் கூட கரெக்ட் தான் அப்படின்றதுனாலும் கூட பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறதும் தேவைப்படுது இல்லையா? இப்போ விசிகாவினுடைய குரலாகவும் நீங்க சொல்வது போல ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்குமே திருமாவளவன் அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறது எங்களுக்கான முக்கியத்துவம் வேணும், அதிகார பகிர்வுன்றது வேணும், ஆட்சியில பங்கு வேணும். அப்போ அந்த மாதிரி ஒரு தேவை இப்போ உருவாகி இருக்கு. இல்ல இந்த இடத்துல இதை கேட்டா சரியா இருக்குன்ற ஒரு பார்வை இருக்கிறதுனாலதான் இவ்வளவு அழுத்தமான ஒரு கருத்துக்களோட அந்த தேவைகளை கேட்டு பெற பார்க்கிறதா விசிகா? இல்ல இப்போதைக்கு என்ன எலெக்ஷன் வரப்போதா? ஏதாவது சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ இருக்கா? இல்ல. அப்படி ஏதோ ஒரு தேர்தல் இருந்துச்சுன்னு சொன்னா, இப்ப நாங்கெல்லாம் இப்படி களமாடுறது அரசியல் சாயம் பூசுறதுல ஒரு நியாயம் இருக்கும். அந்த யூகத்துல நியாயம் இருக்கும். இப்போ வெல்லும் மது போதை ஒழிப்பு மாநாடுங்க. இது தமிழர்களுடைய கோரிக்கை, மக்களுடைய கோரிக்கை நம்ம வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப பார்த்தீங்கன்னா நாங்க சரியான பாதையில் செல்கிறோம் என்பதற்கு யாரு சர்டிபிகேட் கொடுக்கிறார்? ஹெச் ராஜா சர்டிபிகேட் கொடுக்கிறார். அதான் கவனிக்கணும். ஹெச் ராஜா அவர்கள் எங்களை விசிக என்ன செய்ய கடுமையா விமர்சிக்கிறார். எங்க தலைவரை கடுமையா விமர்சிக்கிறார். விமர்சித்தாரா இல்லையா? அது போல பாத்தீங்கன்னா தமிழிசை, எங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன். அப்ப பாஜகவுடைய தலைவர்கள் எல்லாம் எங்களை கடுமையாக விமர்சிக்கிறார்கள் என்று சொன்னால் விசிக சரியான பாதையில இருக்கிறது, சமூக ரீதியான பாதையில இருக்கு. ஏன் அவங்க விமர்சிக்கிறாங்க? மது போதை ஒழிப்பு மேட்டரை நான் தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க சுருக்கல. இது மோடி, அமித்ஷா, மோகன் பகத் வரைக்கும் போகிறது. தேசியத்தோட அவங்க என்ன செய்யறாங்க? ஒன்றிய அரசோட அவங்க லிங்க் பண்றாங்க விசிக அப்படி என்று அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அப்ப பாத்தீங்கன்னா எங்களுடைய எதிர்த்தரப்பாரே சரியாக புரிந்து கொண்ட நிலையில் எங்களை ஒட்டி உறவாடக்கூடிய திமுகவும் எப்படி எங்களை மாற்றியதா பார்க்கும், எப்படி எங்களை எதிரியா பார்க்கும்? ஒரு ஸ்டேட்மெண்ட் வரலையேங்க. இப்படி எங்களை அவ்வளவு புரிதலோட இருக்கிறாங்க. இன்றைக்கு ஊடகங்கள் தானே நீங்க வைரல் ஆக்குறீங்க. திமுகவுடைய எம்எல்ஏக்களோ அமைச்சரோ யாராவது ஒரு கண்டிச்சு ஏதாவது பேசியிருக்காங்களா? இல்லையே. அப்ப பாத்தீங்கன்னா முத்ரா துறைமுகத்துல இறங்கக்கூடிய ஹெராயினை பத்தி நாங்கள் பேசுகிறோம். இத்தனை 28,000 கோடி 30,000 கோடி அதானியுடைய முத்ரா துறைமுகத்துல இறங்குது. அமித்ஷாவே உங்களுக்கு பதில் என்னன்னு கேட்கிறோம். அப்ப நாடு ஃபுல்லா ஒரு மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வாங்க, கமிஷன் அமைங்கன்னு கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு விசிகல ஆதவ அர்ஜுன் அப்படி சொல்லிவிட்டார், இவர் இப்படி சொல்லிவிட்டார் என்று சொல்லுவது திசை திருப்பல் இல்லாமல் வேற என்ன? ரொம்ப பரிதாபமா வெக்கமா இருக்கு, எங்க கவலையா இருக்கு எங்களுக்கு. ஓகே. இல்ல இந்த விஷயத்துல நீங்க சொன்னீங்க, இப்ப நடக்கிறது பூரண மதுவிலக்குக்கானது. அதுல ஏன் தேவையில்லாத இந்த விஷயத்தெல்லாம் கொண்டு வரீங்க அப்படின்ற போது, இன்னைக்கு நான் பேசினவர் கூட மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர்கிட்ட பேசும்போது கூட அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க இப்ப மதுவிலக்குன்னு ஒரு விஷயத்த கையில எடுக்கிறீங்க. போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை மாநாடுன்னு எடுக்கிறீங்க. ஓகே. அது நல்ல ஒரு விஷயம், பாராட்டத்தக்க ஒரு விஷயம். பட் அத மட்டுமே எடுத்து போக பண்ண வேண்டியதானே? அதுல எதுக்கு வேறு சில அரசியல் இப்போ பேசுறாங்கன்ற சொல்றதுக்கு இடத்த விசிகா தான் கொடுக்குது. காரணம் என்னன்னா, இந்த இடத்துல இப்போ இந்த ஒரு மது ஒழிப்புக்கான மாநாடு அப்படின்றதுல போக வேண்டியதானே? இந்த இடத்துல எதுக்கு அதிகார பகிர்வுன்னு பேசணும்? இந்த இடத்துல எதுக்கு பாமக அல்லது பாஜகலாம் வர வேண்டாம்னு பேசணும்? இந்த அரசு இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது, இந்த குறிப்பாக அதிகார பகிர்வை சொல்றேன்.
இந்த விஷயம்லாம் இந்த டைம்ல பேச போகி அப்ப அந்த விஷயங்கள் தான் இது வந்து விசிகா வந்து உண்மையிலேயே இது மது ஒழிப்புக்காக பண்ணுதா இல்ல வேறு சில ஆதாயங்களுக்காக அரசுக்கு அழுத்தம் கொடுக்குதா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் இடத்தை கொடுப்பது விசிகாவினுடைய செயல்பாடுகளே தான் அப்படின்றது. இடத்தை குடுக்கலைங்க. ம். உங்க பத்திரிகையாளர் புண்ணியம் வாங்க வந்து தேவையில்லாம என்ன செய்றாங்க, அதிமுகவுக்கு அழைப்பு இருக்குமா என்று கேட்கிறாங்க. இப்ப ம். பத்திரிகையில வைத்துக் கொண்டு லைவ்ல போய் கொண்டிருக்கிறது. எங்க தலைவர் வந்து இந்த போதை ஒழிப்பு மாநாட்டை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் வாங்கன்னு அழைப்பு கொடுக்கும்போது அதிமுகவுக்கு அழைப்பு இருக்குமா? எடப்பாடியை நீங்க அதிமுக கூப்பிடுவீங்களான்னு கேட்டா அதிமுக பதில் பத்தின கேள்விய சொல்லாமல் நாடு எப்படி கடந்து போகுது? சரிதான். அதிமுக பத்தின கேள்விய ஊடகம் தான் எழுப்புச்சு. ஓகே. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். அதிகார பகிர்வுன்னு வீடியோ போட்டது திருமாவளவன் தானே! அடுத்தது கேள்வி கேட்கிறாங்களே, பிஜேபிக்கு அழைப்பு இருக்குமான்னு கேட்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அழைப்பு இருக்கா கேட்க விளக்க வேண்டிய கடமையில இருக்குது ஒன்று. ம். 2வது வீடியோ விவகாரம் நியாயமான கேள்வி. ம். உதாரணமாக விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்தவரைக்கும், எங்க கட்சியை பொறுத்தவரைக்கும் ஒரு 3 டயர் ஆர்கிடெக்ட்ல இருக்கு. எங்க எங்க அலுவலகத்துக்கு சென்னை அலுவலகத்துக்கு வந்தா உங்களுக்கு தெரியும். ம். அங்க ஐடி விங் இருக்கிறது. உதாரணமாக எங்களுடைய பிரச்சாரத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொது ஊடகங்கள்ல, சமூக ஊடகங்கள்ல சேர்க்கக்கூடிய தலைவருடைய கருத்தை சேர்க்கக்கூடிய ஐடி விங் இருக்கிறது. இது இல்லாம தோழர்கள் நிறைய என்ன செய்றாங்க, Facebook, WhatsApp போன்ற சமூக ஊடகங்கள் இதை வைத்து இருக்காங்க. தலைவருடைய பெர்சனல் மொபைல் இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் அது இருக்குன்னு வைங்களேன். இப்போ Facebook இல்ல தலைவருடைய அக்கவுண்ட்ல லைவ் போகும். அவரே தலைவர் எம்ஜி எங்கெல்லாம் செல்கிறாரோ அதோட அந்த அந்த லைவ் உடைய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் போய் கொண்டிருக்கும். லைவா பேசக்கூடிய மேட்டர் வந்து எந்த கான்ட்ரவர்சி வரப்போகுது, ஏன்னா லைவ்ல தலைவர் பேசுறாரு, நேரம் நீங்க கேட்க போறீங்க. சோ இது ஒரு டிபார்ட்மெண்ட், இதுல எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை. அது போல கருத்து பதிவு இருக்கு பாருங்க. தாய்மண் அலுவலகத்துல வந்து எங்களுடைய தமிழ் மண்ணுடைய பத்திரிகையுடைய கருத்து இருக்கு பாருங்க. அதை தலைவர் வாசிச்சு பாட்டு தான் நிச்சயம் எடிட்டர் டீம் இருக்குது, வெளியிடுகிறார். அப்ப Facebookல வெளியிடுற கருத்தை வந்து தலைவர் வாசிச்சு பார்ப்பார். 3வது ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்குது. ட்விட்டர் அக்கௌண்ட்ல கருத்து பதிவு கூட போறது, அதுல வீடியோவும் வரும். இந்த லைவ்ல போன வீடியோவும் கட் பண்ணி போடுவாங்க. தலைவருடைய கருத்தையும் எடுத்து போடுவாங்க. அப்படி எடுத்து போடும்போது தலைவர் வந்து வாசிச்சு பார்ப்பாரு. ஒரு பிரயாணத்துல இப்ப நானே பல தடவை பார்த்திருக்கிறேன். அந்த கார்ல போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல அடுத்து என்ன போகணுங்கிறத வந்து அந்த அந்த அட்மின் வந்து சொல்லுவாரு. அந்த டைம்ல டெல்லியில இருந்து பிரயாணத்துல இருக்கும்போது பிளைட்ல வந்து லாக் ஆயிடுச்சு. ஒரு கருத்தை வந்து பதிவு செய்கிறார். அது எங்களுடைய மாவட்ட செயலாளர்களுடைய எங்களுடைய முக்கிய பொறுப்பாளர், முன்னணி பொறுப்பாளர்கள் மத்தியில சொல்லப்பட்ட கருத்து. நாம வந்து என்ன செய்வோம், ஆட்சியில் அதிகாரத்தை வர வேண்டும் என்று உற்சாகப்படுத்தி பேசுகிறார். அந்த பேச்சுடைய கட் பண்ணி எங்க அட்மின் எடுத்து போடும்போது அந்த கேப்ஷன் இருக்கு பாருங்க, அதை அவராக போட்டு விட்டார். ம். புரியுதா? ஆட்சியில எங்களுக்கு பங்கு வேணும் அப்படி இப்படின்னு போட்டார். இது தலைவருடைய ஒப்புதலோட போடவில்லை. தலைவருடைய ஒப்புதலோட நீங்க போடுங்கன்னு மூத்த நிர்வாகிகள் சொன்ன பிறகு அதை என்ன செய்யறாங்க, ரிமூவ் பண்றாரு. அப்ப எந்த கேப்ஷனை போடணும் அப்படின்னு கேட்கறதுக்குள்ள தலைவர் பிளைட்ல ஏறிட்டார். பிளைட்ல ஏறும்போது இறங்கு வரைக்கும் நாங்க வெயிட் பண்ண வேண்டியிருக்கிறது. அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் எங்க தலைவருக்கும் அந்த அட்மினுக்கும் அந்த ஐடி நிர்வகிக்கக்கூடிய அட்மினுக்கும் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அந்த 3 மணி நேரத்துல கலவர பூமி ஆக்கிட்டாங்க புண்ணியவார்கள். ம். அதுக்கு பிறகு அதே வீடியோவை பப்ளிஷ் பண்ணி சொல்லப்பட்ட கருத்து எதுக்குள்ள கருத்து, எந்த தொழிலில் நாங்கள் வந்து சொன்னோம் என்பதை எங்க தலைவரே என்ன செஞ்சாரு, அதை போஸ்ட் பண்ணாரு. இதுக்கு ஒரு முடிவு வந்துட்டா. இதுக்கு பிறகுதானே முதலமைச்சர் ஸ்டாலினை போய் சந்திக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் எங்க நிர்வாகிலாம் கூட்டிக் கொண்டு என்ன செய்றாரு, நேரடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் தளபதி வந்த பிறகு அவருக்கு வந்து பொன்னாடை அணிவித்து பரஸ்பரம் வந்து என்ன செய்றாரு, இந்த இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டு வெளியே வர்றாரு. இப்ப அதை இப்ப கேட்கல என்ன செய்யறது? அதனால ஓகே. அதுல எந்த விதமான மேட்டரும் இல்லை. என்ன கருத்து சொல்லக்கூடியவர்கள் வந்து தலைவருடைய கருத்தை வழிமொழி சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. கட்சியினுடைய வீடியோ தீர்மானத்தை சொல்லிவிட்டால் பிரச்சனை இல்லை. இல்ல வீடியோ வந்ததுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் இது இருக்கலாம். பட் நான் அதுக்குள்ள இருக்கிற அந்த கருத்துக்களுக்கு தான் வரேன். அதிகார பகிர்வுன்னு போட்டது தான் இந்த இடத்த கொடுத்தது அப்படின்றதுக்கு தான் சொல்ல வந்தேன். இதுல இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆதவ அர்ஜுனா அவர்கள் இப்படி பேசினதுக்கு வந்து இப்போ திமுக தரப்புல இருந்து ராசா அவர்கள் வந்து ஒரு 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 விஷயம் அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். அதுல திருமாவளவன் அவர்கள் இதற்குரிய நடவடிக்கை எடுக்கணும். போதிய அனுபவம் இல்லாதவர்கள், புதுசா வந்தவர்கள் இந்த மாரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஒரு நாகரிகமான முறையில நடவடிக்கை எடுக்கணும்னு அழுத்தமா இப்ப சொல்லியிருக்கிறாரு. அப்படி திமுக தரப்புல இருந்து இந்த விஷயம் கருத்து வந்ததுக்கு அப்புறமும் கூட அ அ திருமாவளவன் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கு இந்த விஷயத்துல? அவரு எதுவும் கூப்பிட்டு பேசினாரா? நீங்க அவரோட நெருக்கமாக இருக்கிறதுனால கேட்கிறேன். ஆதவ அர்ஜுனா அவர்கள கூப்பிட்டு பேசியிருக்கிறாரா? அதாவது உண்மையிலேயே நான் வந்து வருத்தப்படுகிறேன், வேதனைப்படுறேன். நம்ம தமிழ்நாட்டுல உட்கார்ந்துட்டு நம்ம இப்படி கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறோம்.
இந்த மது போதை ஒழிப்பு மாநாட்டை பற்றி நான் சமீபத்துல மலேசியா சுற்றுப்பயணத்தில் நேரத்தா வந்திருக்கிறேன். மலேசியாவில் பேசு பொருளாக இருக்கிறது, சிங்கப்பூரில் பேசு பொருளாக இருக்குது, இலங்கையில இருந்து வர ரெடியா இருக்கிறாங்க. இலங்கையிலுடைய எலெக்ஷன் இதுக்கு மத்தியிலையும் நிறைய பேர் அந்த மாநாட்டுக்காக வர்றாங்க. ஹாங்காங், பேங்காக்ல வந்து வர ரெடியா இருக்காங்க. இப்படி அந்த ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் நாடுகள் எல்லாம் வந்து இந்த மது போதை ஒழிப்பு வந்து முக்கியத்துவத்தை அந்த மக்கள் உணர்ந்து கொண்டு தன்னெழுச்சியா வராங்க. நம்ம அதை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா நாம இங்க என்ன பேசிட்டு இருக்கிறோம், அந்த மாநாட்டை ஒட்டிய விஷயங்கள், அந்த மாநாட்டை ஒற்றிய பிரச்சாரங்கள்ல வரும்போது ஒரு ஆஸ்பெக்ட கையில எடுத்துக்கொண்டு அதுல விசிகாக்குள்ள டிஸ்பியூட் ஆகிவிட்டது, விசிகாவுக்கும் திமுகவும் டிஸ்பியூட் ஆயிட்டுன்னு பேசுறது வந்து உண்மையில எனக்கு வருத்தமாக இருக்கிறது. நீங்க கேட்ட கேள்வி நல்ல நேரடியான கேள்வி. திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களை தலைவர் சந்திச்சு பேசினாரா இல்லையா எங்களுக்கு தெரியாது. ஆனா தோழர் ராசாவுடைய பேச்சை நான் கேட்டேன். அவர் ரொம்ப நிதானமாக, ரொம்ப ஒரு எங்க தலைவரை வந்து ரொம்ப உள்வாங்கியவர்களே வருவார். அண்ணா ராசா அண்ணாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கண்ணியமாக பேசினார். அவர் வந்து இது வந்து மூத்த தலைவர்கள்லாம் நெருக்கமா இருக்கிறார். என் கட்சியோட ரொம்ப நெருக்கமான வைங்களேன், தலைவர் நேரடியா பேசக்கூடியவர். அந்த அடிப்படையில வேற யாரும் கருத்து பதிவு பண்ணி இந்த மாதிரியான மீண்டும் ஒரு உரசல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவர் முற்றுப்புள்ளி வைக்கமாக அழகாக பேசியிருக்கிறார். ஆனா தலைவருடைய இது சம்பந்தமான தலைவருடைய ஸ்டேட்மெண்ட் இன்னும் வெளியாகவில்லை. இது குறித்து வந்து இந்த மாதிரி வைரல் ஆகிட்டு இருக்கிறாங்க போது நாங்க கடுமையான தூக்கம் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாநாட்டை வெற்றி பெற செய்ய வேண்டும். இது வந்து என் கட்சிக்கு அப்பாற்பட்டு நம்ம தமிழ்நாட்டு மக்களை மீட்டெடுக்கக்கூடிய மாநாடு. இப்ப இதை வெற்றி பெற செய்ய அதிகமான மக்களுக்கு கொண்டு போய் கருத்தை சேர்க்கணும்னு இரவு பல வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். தலைவருக்கு தூக்கம் இல்லாம கால் வழியில வந்து சுத்திக்கிட்டே இருக்காரு. எங்களுக்கே ஒரு இப்ப நேற்று இரவு 2:30 மணிக்கு தூங்கிட்டு 5 மணிக்கு விழிச்சிருக்காரு. வெறும் 3 மணி நேரம் தான் அவர் வந்து ரெஸ்ட் எடுத்திருக்கிறாரு. அது தூடாரமா தெரியல. அப்ப இந்த இடத்துல வந்துகிட்டு ஆதவ அர்ஜுனை கூப்பிட்டு நீங்கள் என்ன பேசுறீர்கள், எந்த துணியில் பேசுறீர்கள் என்பதை விட நீங்களே ஆதவ அர்ஜுனை கூப்பிட்டு பேட்டியை போட்டுருங்க, அவ்வளவுதானே. நம்ம தெளிவா போயிரும் இல்லையா? என்ன அடிப்படையில் நீங்கள் சொன்னீர்கள், எந்த மனசுல உங்களை சொல்ல தூண்டினது யாரு, எந்த அடிப்படையில் இந்த கருத்தை எல்லாம் சொன்னீர்கள், உங்களுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா எல்லாம் கேட்டிருக்கலாம் நேரம் கூப்பிட்டு வச்சு. மத்த ஆளுகளை தான் கூப்பிட மாட்டிருக்கிறீங்க. இல்ல அதுவும் கேட்டுருவோம் சார். நான் வந்து ஏன் இந்த விஷயம் கேட்கிறேன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க மாநாட்டுக்காக தூங்காம நம்ம எங்க நிறைய நிர்வாகிகள் உழைச்சிட்டு இருக்கிறாங்க, தொண்டர்கள் உழைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற போது, இப்ப அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? ஏன்னா நீங்க சொல்வது போல மாநாடு பத்தின பேச வேண்டிய விஷயம், அதுக்குள்ள இருக்கிற ஒரு உன்னதமான விஷயம்ன்றது ஒண்ணு இருக்கு. அத பத்தி பேசாம இப்ப இதெல்லாம் பேசணுமான்ற ஒரு கேள்வி. அப்போ அதற்குரிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அப்ப அதை உருவாக்கியவர் உங்களுடைய கட்சியிலே இருக்கிறார் அப்படின்ற போது, அடிமட்ட தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்கள்? கீழ இருக்கிற நிர்வாகிகள் என்ன நினைக்கிறார்கள்? ஏன் இவர் தேவையில்லாம இப்படி பேசியிருக்கிறாருன்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள இல்லாமல் இருக்கு நீங்க சொல்லிடுவீங்களா இப்போ? இல்ல என்னன்னா, இப்ப நாங்கள் வந்து இப்ப நான் எந்த பொறுப்புலையும் இல்லை. ஆனா பெரிய பொறுப்புல இருக்கேன். எங்க தலைவர் எழுச்சி தலைவர் திருமாவுடைய தம்பியா இருக்கிறேன். அதான் பெரிய பதவி. இப்படி நிறைய தம்பிமார்கள் இருக்கிறோம். புரியுதா? இப்ப நான் கூட ஒரு பொறுப்புல இருக்கேன். நாடாளுமன்ற மாநில தேர்தல் பரப்புரைக்குள்ள நான் இருக்கிறேன்னு வைங்களேன். பொறுப்பு வைத்தோ பதவியை வைத்தோ மேட்டர் இல்ல, பேசக்கூடிய பேச்சை வைத்துதான். எங்க முகாம்ல இருக்கக்கூடிய ஒரு தொண்டன் பேசுவான், தலைவரை வழிமுடித்து அப்படி 1 மணி நேரம் பேசுவான். அப்படி ட்ரைனிங் கொடுத்து நம்ம எடுத்திருக்கிறோம். மேட்டர் அது அல்ல. தனிப்பட்ட பல்ல ஒரு தோழர்கள் பேசுவது வந்து கட்சியினுடைய கொள்கையாக வராது என்று சொல்கிறேன். ஒருவர் இப்ப நானே பேசுறேன், நான் தவறாக பேசுறேன்னு வைங்களேன், உங்களை தவறுன்னு எங்களை சுட்டிக்கிறா திருத்திக்கிறோம், அவ்வளவுதானே. இப்போ ஆதவ் அர்ஜுன் பேசுறது சரியா தவறா என்கிற வந்து கட்சி வந்து தீர்மானிக்கட்டும். இப்போ எங்க உயர்நிலை கொள்கைகள் வந்து உயர்நிலை குழு இருக்கு இல்லையா, அதுல எடுக்கக்கூடிய முடிவு தான் எங்க கட்சியினுடைய முடிவு. தலைவர் சொல்லக்கூடிய முடிவு தான் எங்க கட்சியினுடைய முடிவு. இன்னுமே நாங்கள் திமுக கூட்டணியில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம். ஸ்ட்ராங்கா மட்டும் அச்சாணியாக இருக்கிறோம். தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு கேடயமா இருக்கிறோம். இவ்வளவு தெளிவா சொல்றோம். அப்ப இதே மாதிரி கருத்துக்கள் நாங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஏன் வைரலாக மாட்டிருக்கு? அதான் நான் திரும்பி 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 கேட்கிறேன். இப்ப இந்த கருத்தை எடுத்து தந்தி டிவி எங்கிட்ட ஒரு பேட்டி எடுக்குமா? தந்தி டிவி எங்கிட்ட என்ன விடுங்க, மத்த தலைவர் நம்ம கான்டாக்ட் நம்பரை கொடுக்குறோம். தந்தி டிவி இதை பற்றிய கருத்து என்னன்னு சொல்லி நீங்க எங்க பொதுச் செயலாளரையோ மற்றும் எங்க தலைவரையோ கூப்பிட்டு ஒரு பேட்டி எடுக்கட்டுமா? அதை செய்யறதுக்கு இல்ல. கூட்டணியில இருந்து கொண்டே குழப்பம் விளைவிக்கிறார்கள். ஆனா கூட்டணியில இருந்துட்டு நீங்க மக்கள் கருத்தை போராட்டத்துல நீங்க முன்னெடுக்கலன்னு எங்களை பாராட்டல செய்யணும். நாங்க சப்ப கட்டு கட்டி பூசி மொழிகளையே. அப்ப எங்களை பாராட்ட வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம், எங்களை வசைப்படுவதை ஏன் என்று நாங்கள் கேட்கிறோம். அந்த அடிப்படையில அந்த தோழர் ஆதவ் அர்ஜுன் பேசினது அவர் தனிப்பட்ட கருத்தை பேசியிருக்கிறார். அதைத்தான் எங்க மூத்த நிர்வாகிகள் சொல்றாங்க. கட்சியுடைய கருத்து இல்ல. இது போல நீங்க கேட்டீங்கன்னா எங்க மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு நீங்க கேளுங்க. சும்மா நீங்க கேளுங்களேன், உங்களுடைய இலக்கு என்ன கேட்டால் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம், எங்க தலைவர் எழுச்சி தமிழர் தான் அடுத்த முதலமைச்சர் சொல்லுவாங்க.
அதுக்காக விசிகாக்கும் திமுகவுக்கும் ஆளக்கூடிய விஷயம் வந்து பிரச்சனைன்னு சொல்லுவீங்களா? எல்லாருடைய ஆசை அப்படிதானே. எங்க கட்சியை விடுங்க, மதிமுக போய் கேளுங்க. தலைவர் வைகோ தான் அடுத்த முதலமைச்சர் என்று சொல்வார்கள். நீங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சி கேளுங்க, முத்தரசனை தான் என்ன செய்வோம் நாங்க முதலமைச்சர் ஆகுன்னு சொல்லுவாங்க. பாமக கேளுங்க, பேராசிரியர் ஜவாஹிர்லா வந்து முதலமைச்சர் அடுத்த மாதிரி சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு கட்சியிலும் சொல்லக்கூடியது. இப்ப அந்த அடிப்படையில நீங்க கடந்து செல்லலாமா இந்த விஷயத்த? இதையா ஒரு பூதாகரமாக்கணும்? இதான் என்னுடைய கேள்வியா இருக்கு. இல்ல அது வந்து நீங்க சொல்ற இந்த விஷயம் நிகழ்காலத்துல, அதாவது நேரடியா நடக்கணும் அப்படின்னா, நடக்கும்போது கண்டிப்பா திமுகவுக்கு எதிரா தான் இருக்கும். இல்ல திமுகவுக்கு எதிரா தான் இது இருக்கிற மாரி பேசாதீங்க அப்படின்னா, அது நடக்கக்கூடாது. இல்ல நடக்காது. இப்படித்தானே இத எடுத்துக்கணும். ஆனா நீங்க சொல்றீங்க ஏன் ஒவ்வொரு திமுகக்கு தொண்டர்களுடைய எதிரா பார்வையும் ஏன் வரும்? இப்ப இதுதான். 2000 அத நோக்கி தான் போய்க்கிட்டு இருக்கோம். 2031ல கண்டிப்பாக திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார், நிற்பார், ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த பாயிண்ட் வருதுனாலே இங்க திமுகவை எதிர்த்து தான் ஆகணும். அல்லது உங்களுக்கு கீழ திமுக இருக்கணும். இது 2த்துல ஏதோ ஒண்ணு தான் நடக்கணும். இல்ல அது நடக்கவே ஏங்க, கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எப்படியோ டிப்ளமேட்டே கேக்குறீங்க. நல்ல கேள்விதான். இப்போ ஒரு காலத்துல எங்க கட்சி எப்படி இருந்துச்சு? இப்ப எப்படி இருக்கிறது? வளர்ச்சி பெற்றிருக்கமா இல்லையா? கண்டிப்பா. இப்படித்தான் ஒவ்வொரு கட்சியும் வளர்ந்திருக்கிறது. 2031 எங்க எங்க தலைவர் முதலமைச்சரா இருப்பான்னு சொல்லி என்னுடைய தனிப்பட்ட ஆசை. லட்சோப லட்ச சிறுத்தைகளுடைய ஆசை. ஆனா அதை முடிவு எடுக்கிறது யாரு? எங்க கட்சியுடைய தலைமை நிர்வாகக்குழு முடிவெடுக்கும். அதனால வந்து திமுகவுக்கு பகை என்று நம்ம வந்து பேச தேவையில்லையே. திமுகவும் விசிக இப்போது கொள்கை அடிப்படையில் நம்ம இருக்கிறோம். நாங்க கூட்டணி வைக்கிறதுக்கு நம்ம தெளிவா ஒரு வரைமுறையை வைத்திருக்கிறோம். எங்கே பிஜேபி இருக்கிறதோ, எங்கே சனாதனம் இருக்கிறதோ, எங்க வர்ணாசிரம தத்துவம் இருக்கோ அங்க நாங்க இருக்க மாட்டோம். எங்கே பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கோ நாங்க இருக்க மாட்டோம் என்று சொல்லித்தானே அதுக்கு பிறகுதானே கூட்டணி வைத்திருக்கிறோம். அப்ப அது ஒண்ணுதான் நமக்கு டிஃபெக்ட்ஸ். மத்த யாரோட நம்ம கூட்டணி சேருவோம். அது தலைவர் தான் முடிவெடுப்பார். இப்ப நாங்க திமுக கூட்டணியில கொள்கை அடிப்படையில மிக பலமாக இருக்கிறோம். நீங்க சொல்ற மாதிரி 2031ல எங்க தலைவர் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு உள்ள வேலைகளை பார்ப்போம், அதற்காக கட்டமைப்போம், அதற்காக ஸ்ட்ராட்டஜி நாங்க பண்ணுவோம், அதற்காக உழைப்போம். இது ஒவ்வொரு கட்சியுடைய உரிமையிலங்க, கடமையிலங்க இது. அதனால இன்னொரு கட்சிக்கு எதிராக போன எப்படி 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 சொல்லுவீங்க? நாங்க தோழமையா இருப்போம். இன்றைக்கு நாங்க தோழமையா இருந்து கூட தளபதி ஸ்டாலின் அவரை முதல்வரா வச்சு நாங்க அழகு பார்க்கலையா? அதே போல எங்க தலைவரை முதல்வரா வச்சு எல்லாரும் அழகு பார்ப்பாங்க. கொஞ்சம் பொறுத்திரு பாருங்களேன் நீங்க. ஓகே. ஓகே. நான் நிறைவாக ஒரே ஒரு கேள்வியோட இத முடிச்சுக்கலாம்னு நெனைக்கிறேன். இப்போ ஆதவர்ஜுனா அவர்கள் பேசின நிலையில தான் இந்த விஷயம் ஓவராலாவே நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்றபோது, அவர் சொன்ன கருத்துக்கள், அவர் வைத்த கோரிக்கைகள், விசிகாவினுடைய தேவை அப்படின்ற அந்த விஷயத்துல அவர் பேசின அந்த ஒட்டுமொத்த விஷயத்துல, ஒரு விசிகாவை சேர்ந்தவராக நீங்கள் அவர் பேசினது சரின்னு நெனைக்கிறீங்களா? தவறுன்னு நெனைக்கிறீங்களா? இது இல்ல அவர் பேசியது வந்து சரியான கருத்த தவறான நேரத்துல சொல்லிட்டாருன்னு நெனைக்கிறீங்களா? அதாவது அவர் எந்த தொனியில் சொன்னார், எந்த புரிதலோடு சொன்னார் என்பதற்கு அவர்தான் விளக்கம் கொடுக்க வேண்டும். அவர் ம். பேசிய பேச்சை வந்து நாம உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனா எங்க கட்சி நிலைப்பாட நான் சொல்ல முடியும். நாங்கள் ம். திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிறோம். திமுகவுடைய கூட்டணிக்கு அச்சாணியாக கேடயமாக இருக்கிறோம். முதல்வர், துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை திமுக அரசும் எம்எல்ஏ அமைச்சரை தேர்ந்தெடுக்கும் பட்சத்துல எங்க தலைவரே அதை வரவேற்று விட்டார். அதான் எங்களுடைய ஸ்டேட்மெண்ட். கூட்டணி தர்மம் என்பது எல்லாருடைய வாக்குகளும், எல்லாருடைய ஓட்டும் எல்லாருக்கும் தேவை. திமுக ஓட்டு பிசிகாவுக்கு தேவை, பிசிகாவுடைய ஓட்டு மதிமுகவுக்கு தேவை, மதிமுக ஓட்டு காங்கிரஸ் தேவை, காங்கிரஸ் ஓட்டு மாமாவுக்கு தேவை. இந்த அடிப்படையில் தான் கூட்டணி. இப்படி புரிந்து கொண்டு விட்டால் அவர் சொன்ன கருத்துக்கள் சரியா தவறா என்பதை விட எது சரியான பிசிகாவுடைய கொள்கை என்பதை தெளிவா சொல்லிட்டு போறது. இதான் விசிகாவுடைய கொள்கை. இதான் ஓகே. தலைவர் எங்களுக்கு சொல்லி தந்த கொள்கை. இதான் தலைவர் வெளிப்படையாக ஊடகத்துல சொன்னது. ஓகே. சோ, அப்போ இந்த இடத்துல இந்த பர்ட்டிகுலர் டைம்ல ஆதவர்ஜுன் அவர்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா, அது அவருடைய தனிப்பட்ட கருத்தாக இத பார்க்கணும். அந்த கோணத்துல நான் இத சொல்றேன். சோ, அப்ப பொறுத்திருந்து பார்க்கலாம். இதற்கு திருமாவளவன் அவர்கள் என்ன வெளிப்படையாக பிரஸ் முன்னாடி, மக்கள் முன்னாடி என்ன சொல்லப் போறாரு அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கட்சியினுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? ஆதவர்ஜுன் அவர்களுடைய பார்வையை கட்சி எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறது குறித்த பல்வேறு விரிவான பார்வைகளையும், கருத்துக்களையும், தகவல்களையும் எங்களோடும், எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.